கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். பிரியமானவர்களே, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது, தாழ்மையோடு வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசிர்வதிக்கிறார். அவர் நம்முடைய குடும்பத்தை ஆசிர்வதித்து ஐஸ்வர்யத்தினால் நிரப்புகிறார், அவருடைய மகிமையினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தாழ்மையோடு வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே தாழ்மையான எண்ணங்கள் இல்லாததினாலே, தாழ்மையோடு வாழாததினாலே அநேக பிரச்சனைகள், உபத்திரவங்கள், கண்ணீர். நாம் மன தாழ்மையோடு வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக உயர்வு உண்டு. வேதம் சொல்கிறது, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மன தாழ்மை உள்ளவனோ கனமடைவான் என்று. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே அகந்தையான எண்ணங்கள், பெருமையான எண்ணங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பெருமையான எண்ணங்கள் இருக்கும்போது உயர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியாது. பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை கொடுக்கிறார். நம் மன தாழ்மையோடு வாழும்போது தேவன் நம்முடைய குடும்பத்தை அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மனத்தாழ்மையோடு நாம் நடந்து கொள்வோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை நிச்சயமாய் உயர்த்துவார், கனப்படுத்துவார். நாம் தாழ்மையோடு வாழும்போது, கர்த்தருக்கு பயந்து வாழும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் நம்மை உயர்த்தும் போது, ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் ஐஸ்வர்யம் காணப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தாழ்மையோடு வாழ்வோம், தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளையும் கொடுத்தது கர்த்தர். அவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலுமே ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்மை ஜீவனோடு பாதுகாத்து, நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்து, நம்மை போஷித்து, நம்மை உடுத்துவித்து, நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சுபாவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்ததான ஒரு பயம் இல்லை. தங்களுடைய சுய விருப்பத்தின்படி, சுய இஷ்டத்தின்படி வாழ்ந்து, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இழந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து நாம் வாழ்கிறோமா? தீமையான காரியங்களை வெறுத்து வாழ்கிறோமா? இந்த உலக அசுத்தமான காரியங்கள், துன்மார்க்க ஜீவியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து நாம் வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் உயர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நமக்குள்ளே கர்த்தரை குறித்ததான ஒரு பயம் இருக்க வேண்டும். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறவர்களாக, அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து அவருடைய வழியில நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே மனத்தாழ்மையோடு நடந்து கொள்வோம். கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு நாம் வாழ்வோம். தேவனுக்கு முன்பாக நாம் மனத்தாழ்மையாக நடந்து கொள்ளும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் என்று. பிரியமானவர்களே, ஒருபோதும் மற்றவர்களை அற்பமாக எண்ணாதபடிக்கு மற்றவர்களை மேன்மையாக எண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் மற்றவர்களை அற்பமாக எண்ணாதபடிக்கு, அசட்டை பண்ணாதபடிக்கு மனத்தாழ்மையோடு நடந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். நித்தமும் நம்மை நடத்துகிறவர், மரண பரியந்த நம்மை நடத்துகிறவர், அனுதினமும் நம்மை போஷிக்கிறவர், நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து
கிருபையோடு ஜீவனோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறீரே மக்கு நன்றி நன்றி நன்றி. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம் 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 அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். கர்த்தர் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் உள்ள தடைகளெல்லாம் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. ரீபா கேரே ஷேகே லாக்கா தனகந்தரோ சகதனமல ஹதுரபா ரீபா காரா ஷாக்கா லாக்கா தூரி கர தரபலா. ஆவியானவரே நம்முடைய சமுத்திரை தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை எல்லாம் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. ரீபா கேரே ஷேகே லாக்கா தனகந்தரோ சகதனமல ஹதுரபா ரீபா காரா ஷாக்கா லாக்கா தூரா ஷதரபல ஹதுரபா. தடைகள் விலகுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீ ஆக்கபோர ஷேகே லேகே தினகந்தரோ ஷாக்கா லாக்கா தூரா கதரபா. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக, எதிர்பார்ப்புகளுக்காக காத்திருக்கிறார்களோ, என் தேவன் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுங்க அப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் தாமே அவர்களை சுகப்படுத்துவீராக. உடைய சுகமாக்குங்காரம் பிள்ளைகளை தொட்டு இப்பொழுதே சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே, கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அந்த குடும்பத்தை தொடுவீராக. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. தரித்திர நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தரை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. தேவைகளை எல்லாவற்றையும் சந்திங்க. பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாக மாற்றி கொடுங்க. முடிய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்தில் ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க. பிரிவினைகள் ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கி போகட்டும். கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் நடத்த போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன வேலைகள், வியாபாரங்கள் செய்கிறார்களோ, எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வாதத்தை உயர்த்துவீராக. இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ரீபா கேரே ஷேகே லாக்கா தனகந்தரோ சகதனமல ஹதுரபா ரீபா கேரே ஷேகே லாக்கா தனகந்தர சகதனமல ஹதுரபா. என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்கப்பா. எந்த வேதனைகளோ, துக்கங்களோ, கண்ணீரோ வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. முடிய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு பேசுங்க. வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமுத்திரை காத்திருக்க கிருபதாங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசம், மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உடைய ரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எல்லா துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.